இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக கொடுத்திருக்கிறார். எனவே நேர்மறை எண்ணங்களோடு, முகத்திலே முக மலர்ச்சியோடு இறைவனின் கரங்களை பிடித்து நடக்க முயற்சி எடுப்பாம். இறைவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையில் வாழ முயல்வோம். பிரியமானவர்களே, இதோ சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித அக்வியனோ நகர் புனித தாமஸ் மறை வல்லுனருடைய விழாவை கொண்டாடுகிறது. இவர் ஒரு அருட்பணியாளர், மறை வல்லுனர், நற்செய்தியை தகுந்த விதத்தை எடுத்துரைத்த ஒரு புனிதராகவே இன்றும் இருக்கிறார். எனவே பிரியமானவர்கள், இந்த புனிதருடைய நல்ல பண்புகளை நமதாக மாற்றிக்கொண்டு நாமும் புனிதத்தை நோக்கி பயணம் செய்வோம். அன்பானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில இன்று நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மார்க்கு நற்செய்தி பிரிவு 4 இறை வார்த்தைகள் 1 - 20 முடிய பகுதிகள். ஒரு பெரிய பகுதி. இந்த பகுதி மார்க்கு நற்செய்தி பிரிவு 4 அப்படின்னு சொன்ன உடனே நமது நினைவுக்கு வருவது விதைப்பவர் உவமை. இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு விதைப்பவரை பற்றிய உவமையை சொல்லுகிறார். ஒரு விதைக்க சொல்லுகிறார். அந்த விதைகள் விதைக்கும் பொழுது ஒரு சில விதைகள் வழியோரத்தில் விழுகிறது, சில விதைகள் பாறை மீது விழுகிறது, சில விதைகள் முற்செடிகள் மீது விழுகிறது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுகிறது. இந்த எதை ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்ற சீடர்களுக்கு புரியவில்லை. தனியாக இருக்கும் பொழுது கேட்கிறார்கள். மீண்டும் அவர் சொல்லுகிறார், விதைப்பவர் கடவுள். அந்த விதைகள் எப்படி முளைக்கிறது, அந்த கடவுளுடைய வார்த்தை எப்படி செயல்படுகிறது என்று கடவுளுடைய வார்த்தையை, கடவுள் விதைக்கிற அந்த விதை, இந்த வார்த்தை எங்கெல்லாம் விழுகிறது, எப்படி பலனை தருகிறது என்று சொல்லி இதயத்தையும் அந்த விதையின் கடவுளையும் சுட்டி காட்டி எப்படி நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சிந்திக்க அழைப்பு விடுப்பதாக இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. அன்பானவர்களே, விதைப்பவர் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாது. இப்போ எல்லாம் பெரிய டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே போகிறதுனால, விஞ்ஞானம் வளர்ந்து போகிறதுனால இன்னைக்கு விதைக்கிறது கூட எல்லாம் மிஷின் வந்துடுச்சுங்க. ஈவன் இந்த நாற்று நடுவாங்க, அது கூட இன்னைக்கு மிஷினில் அப்படியே லைனாக வச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு நடந்து போகுது. விதைக்கிறதும் சரி, அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. அது மொத்தமாக விதையை கூட்டிட்டா அது மாடல் லைனாக போயிட்டே இருக்குது, விதை நட்டுக்கிட்டே போகுது. ஸோ அப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த விதைப்பவர் ஊமை சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அன்பானவர்களே, கிராமத்தில், நானும் கிராமத்தில் தான் இருந்து வரேன். அதாவது பயிர் கிணறு இல்லாமல் பயிர் வைக்கிற நிலங்கள்லாம் உண்டு. அப்படிப்பட்ட நிலங்களில் மழையை பார்த்து தான் பயிர் வைப்பாங்க. அப்போ எப்போ மழை பெய்யுதோ அப்போ நிலத்து உழுது பயிர் வைப்பாங்க. அந்த நிலத்தை நல்லா பண்படுத்தியே வச்சுருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, பூமியில் ஈரம் கிடைச்சா போதும், போய் விதைச்சிட்டு வந்தால் அதுலேருந்து ஏதாவது முளைச்சி வர்றது நல்லது, நமக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி என்ன செய்வார், விதையெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த மழை ஈரத்துலேயே அப்படியே போட்டுட்டு வருவார். அதை பண்படுத்துறது கிடையாது, முள்செடியெல்லாம் பிடுங்கிறது கிடையாது, பாறைகள்லாம் எடுக்கிறதுக்கு அப்படியே போடுவார். நல்ல நிலத்தில் எங்கெல்லாம் விளையுதோ அதை மட்டும் நம்ம பிடுங்கிட்டு வருவோம். இதுதான். அப்போ படிப்பு அறிவு இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி மிஷின்லாம் வரலை. இந்த மாதிரி தூவிட்டு தான் வருவாங்க. ஏர் ஓட்டுறது கூட உள்றது கூட அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலை வைத்து தான் இயேசு அழகாக இந்த ஓமையை விதைப்பவர் விதைக்க சென்றார் என்று சொல்லி, விதைக்கும் பொழுது சில விதைகள்லாம் அங்கங்கே விழுது. ஆனால் இப்போ விதைக்கிறது அது மாதிரி விழாது. ஏன்னா பதப்படுத்தி நம்ம அழகாக அதை விதைய போடுறோம். ஆனால் அப்போ அந்த மாதிரி கிடையாது. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், விதைப்பவர் கடவுள், விதை என்பது தான் இறை வார்த்தை.
கடவுள் விதைக்க வருகிறார், விதைக்கிறார். யாருக்கு விதைக்கிறார்? எல்லாருக்குமே விதைக்கிறார். குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் கிடையாது. இவன் என் புள்ள, இவன் என் மக, இவங்களுக்கு மட்டும் விதைச்சிட்டு வரும், அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் வேண்டாம் அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணுறது. எல்லாருக்குமே அந்த விதையை விதைக்கிறார். எப்படியே அந்த காலத்தில் விதையை விதைப்பார்களோ, நிலம் முழுவதும் விதைப்பார்களோ அந்த மாதிரி விதைப்பார். அப்போ அது மாதிரி விதைச்சிட்டு எங்கே நல்ல விளைச்சல் கிடைக்குதோ அந்த இடத்துல அவர் கடவுள் மகிழ்கிறார். விளைச்சல் இல்லாத இடத்துல அவர் பார்த்து எதுவும் கவலைப்படுறது கிடையாது. அப்படி என்றால் கடவுளுடைய வார்த்தை எல்லாருக்குமே விதைக்கப்படுகிறது, எந்த வித்தியாசமும் இல்லாமல் விதைக்கப்படுகிறது. அதை கேட்டு பக்குவப்பட்டு அதன்படி வாழ்ந்து பலன் கொடுக்கிறவர்களைத்தான் அவர் 100 மடங்கு கூட பலனை கொடுப்பார்கள் என்று தெளிவாக சொல்லுகிறார். அன்பானவர்களே, அந்த கடவுளுடைய வார்த்தை என்பது நமது இதயத்தில் விதைக்கப்படுகிறது. இதயம் என்பது தான் நிலம், அந்த விதை என்பது தான் வார்த்தை, விதைப்பவர் தான் கடவுள். இந்த தெளிவை புரிந்து கொண்டு கடவுள் வார்த்தையை விதை வடிவிலே நமது இதயத்திலே ஒவ்வொரு நாளும் விதைத்து கொண்டிருக்கிறார். அதை நல்ல நிலமாக நம்ம நிலத்தை மாற்றி அதை வளர வைத்து 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் கொடுப்பவர்களாக மாற வேண்டும் என்று நமது இதயத்தை பக்குவப்படுத்த, தூய்மையாக்க, நல்ல நிலமாக மாற்ற இயேசு அழைப்பு விடுக்கிறார். எனவே பிரியமானவர், நமது இதயம் எப்படிப்பட்ட இதயமாக இருக்கிறது? ஒரு சில நேரங்களிலே வழியோரத்தில் விழுந்து மிதிப்பட்டு அந்த விதை முளைக்காமல் போய்விடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இதயத்தை நம்ம ஒரு சில நேரத்தில் வைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில விதைகள் பாறை மீது விழுகிறது, வார்த்தையை கேட்கிறோம், உடனே டக்குன்னு நான் இன்னைக்கே மனம் மாறிடுவேன் அப்படின்னு நினைக்கிறோம். காலப்போக்கில் திரும்ப பழையபடியே அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எப்படி பாறை மீது மண் ஆழமா இல்லாததுனால வேறு ஆழமா போக முடியாம அப்படி பட்டு போகுது. அது மாதிரி கடவுள் வார்த்தை அப்படியே பட்டு போயிடுது. ஒரு சில விதைகள் முற்செடியில விழுது. முற்செடி அப்படின்னா மண்ணு கீழே இருக்குது, ஆனா நல்லா வளருது. ஆனா முற்செடி அதிகமா வளர்ந்து என்ன பண்ணுது? அந்த நல்ல விதையினுடைய செடியை நசுக்கி விடுகிறது. நாம் கூட இந்த கடவுள் வார்த்தையை இதயத்துல கேட்டிருப்போம். தேவையில்லாத சிந்தனைகளாக வந்து அந்த வார்த்தைகளை நெருக்கி விடும், வளர விடாமல் செய்து விடுகிறது. ஆனால் நல்ல நிலமாக இருக்கும் பொழுது, நல்ல மண், நல்ல ஒரு ஃப்ரீயாக இடம் இருக்குன்னா அதில் மண் ஆழமாக போயிட்டு நல்லா வளர்ந்து பெரிய பலனை கொடுக்கும். அப்படி என்னுடைய இதயத்தில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல், கவலை இல்லாமல், ஜாதி பிரச்சனை, குழு பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த கடவுள் வார்த்தை எனக்குள்ளிருந்து என்னையும் பக்குவப்படுத்தும், மற்றவர்களோடும் அந்த வார்த்தையை பகிர்ந்து வாழ்வதற்கு துணையாக இருக்கும். எனவே பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வது பலன் கொடுக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே முழுமையாக மாற்றத்தை உணர்வார்கள். கொஞ்சம் மட்டும் கிடையாது, முழுமையான 100% மாற்றத்தை உணர்வார்கள். அவர்கள் அந்த நற்செய்தியின்படி, வார்த்தையின்படி வாழ்வார்கள். அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தை உள்வாங்கி அதன்படி வாழ்பவர்கள் தான் பலனை கொடுப்பார்கள். அதன்படி வாழாம கேட்டுட்டு போறது, இல்லை அந்த நற்செய்தி மற்றவர்களுக்கு அறிவிக்கிறது, இல்லை அது வாசிக்கிறது, இப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமான ஒரு பலன் கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பானவர்களே, இந்த நற்செய்தி பகுதியை பல நேரங்களிலே பல சூழ்நிலையிலே வாசித்திருப்போம், கேட்டிருப்போம், மறையுரைகளை கூட கேட்டிருப்போம். ஆனாலும் இதையெல்லாம் உள்வாங்கி அந்த வார்த்தையின்படி நான் வாழ்ந்து பிறருக்கு சான்று பகர்கிறேனா என்று சிந்திக்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். நல்ல நிலமாக நமது இதயத்தை மாற்ற வேண்டும். அதற்கான என்ன முயற்சிகள்? நிறைய முயற்சிகள் இருக்கிறது. ஆலயங்களுக்கு செல்லுவது, தனிமையில் அமர்ந்து நற்கருணை ஆண்டவருக்கு ஜெபிப்பது, ஜெபமாலை ஜெபிப்பது, வார்த்தையை வாசித்து கொண்டே இருப்பது, தியானித்து கொண்டே இருப்பது, ஒரு சிறிய சிறிய மாற்றங்களை அந்த வார்த்தையின் மூலம் கடைபிடித்து வாழ்வது, பிறருக்கு சான்றாக இருப்பது எல்லாமே முடியும், சாத்தியம். ஆனால் நாம் தான் முயற்சி எடுப்பதில்லை. எனவே அப்படிப்பட்ட நல்ல முயற்சிகளை எடுத்து 100 மடங்கு பலன் கொடுக்கிற ஒரு இதயமாக நமது இதயம் மாறட்டும். எந்த வித்தியாசம் இல்லாமல் அனைவரையும் நம்பிக்கையோடு அன்பு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பக்குவத்தை உருவாக்கி கொள்ள நான் உங்களை அழைக்கிறேன். இப்பொழுது இந்த நாளை இறை பிரசன்னத்தோடு தொடங்கலாமே. கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே இன்றைய மன்னாவின் மூலமாக அந்த விதைப்பவர் ஓமையை சொல்லி, அந்த விதையாக உம்முடைய வார்த்தை இருக்கிறது, நிலமாக எங்களுடைய இதயம் இருக்கிறது, எப்படிப்பட்ட இதயமாக நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சிந்திக்க இந்த நாளினுடைய
நற்செய்தி எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. நாங்கள் மனம் மாற வேண்டும். நல்ல நிலமாக மாறி 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் கொடுக்கிற மக்களாக எங்களை மாற்றுவீராக. இந்த நாள் முழுவதும் இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்துவீராக. உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, மன அமைதியை கொடுப்பீராக, குடும்ப பிரச்சனையிலிருந்து நிம்மதியை கொடுப்பீராக, வறுமையிலிருந்து வாடுபவர்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுப்பீராக, பயண வேலையிலே பாதுகாப்பாக அழைத்து செல்லுவீராக. ஒவ்வொரு நாளும் உமது பிள்ளைகளாக மகிழ்ந்து வாழ கிருபை செய்யும். குழந்தைகளை ஆசீர்வதியும், படிக்கிற மாணவர்களை ஆசீர்வதியும், இளம் பிள்ளைகளை ஆசீர்வதியும், புதியதாக திருமணமான குடும்பத்தை ஆசீர்வதியும். இன்னும் கடன் சுமையில் வாடி வதங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடும். எதிரிகளால் பல்வேறு சூழ்ச்சிக்கு ஆளாகி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொடுப்பீராக. வழிநடத்தும், தாங்கிக் கொள்ளும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. My dear people, follow and subscribe Father Das Cap YouTube channel for more informations. God bless you.